இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறீங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்எஸ் பிபிஓட அதாவது நான் என்ன சொல்ல வரேன் ஐயோ பிஎஸ்பி கேம்ஸை எப்படி மொபைலில் விளாட்லாம், அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎஸ்பி எமுலேட்டரில் பெஸ்ட்டு செட்டப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ 1 வாரமாக வீடியோ வராதுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும். ஸ்பைடர்மேன் 2வோட வீடியோ கூட வந்து ரெக்கார்டிங் சக்ஸஸ்ஸு, அதை அப்லோட் பண்ண மட்டும் அப்லோடும் தம்ப்நெயிலும் மட்டும் இனிமேல் செய்யணும். ஓகே, இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிஎஸ்பி எமுலேட்டர்னு சொல்லிட்டு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இசட்ஆர்ச்சிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை பண்ணதுக்கப்புறமேல் உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுளுக்கு போகணும். இருங்க, நான் முதல்ல பிவிஎஸ்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து முதல்லேருந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து சேவ்டு கேம்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இருங்க, நமக்கு எதுவுமே இங்கே தேவையில்லை. ஓகே, நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்லேருந்து நீங்கள் ஏற்றுனா எப்படி வருமோ அந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளுக்கு போய்க்கணும். கூகுளுக்கு போய்ட்டு உங்களுக்கு பிஎஸ்பி அதாவது எந்த கேம் வேணுமோ அந்த கேம் ஒரு வேளை பிஎஸ்பி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த கேமோட நேம் போட்டு பிபிஎஸ்எஸ்பிபி எமுலேட்டர் ரோம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் வெப்சைட் ஒன்று வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேவ் கேம்னு இருக்கும், அதை கொடுத்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இசட்ஆர்ச்சிவர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழேருந்து ஒரு மெனு பாப் ஆகும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ்பி எமுலேட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிபிஎஸ்எஸ்பிபின்னு இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதும் உங்களுக்கு இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி அலோவ் கேட்கும், நீங்களும் அலோவ் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறமேல் கிரியேட்டட் பை ஹென்ரிக் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் காட்டும், அதெல்லாம் பார்த்துப்பேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுக்காம எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்து வேறு ஏதாவது ஃபோல்டரில் கூட நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எந்த ஃபைலில் பண்ணீங்களோ அந்த ஃபைலை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டவுன்லோடு அப்படிங்கிற அந்த இடத்துல போட்டிருக்கேன். போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேமோட நேம் வந்துருச்சு, இல்லைனா உங்களுக்கு பிக்சர் மாதிரி கூட வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குது ஸ்பைடர்மேன் 2. ஜஸ்ட் இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து கேம்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த கேம் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் அந்த பிக்சர் தொட்டேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ஈஸியாக ப்ளே ஆகுது. ஓகே ஓகே ஐ திங்க் நான் சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ இந்த கேமை நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அந்த கேம் ப்ளே வீடியோ தான் வரும். ஓகே இருங்க, பார்த்திங்கன்னா எஸ் கேம் வந்துருச்சு. ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மிஷன் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ சேவ் கேம்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ இதில் இப்போ லோடு கொடுத்தேன்னா இருக்குங்க. அப்பாடா, நல்ல வேலை எதுவுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இப்போ நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணேன்ல அந்த ஒரு இதை நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி ப்ரீவியஸ் மெனுக்கு போய்ட்டு இப்போ நான் லெவல் வார்ப்பில் மொதல் லெவல் மட்டும் விளாண்டு காட்டினேன். ரூஃப் டாப் ஹைஸ்ட் அப்படிங்கிற இந்த மிஷன் மட்டும் நான் விளாண்டு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமேல் உங்களுக்கு என்ன கேம் வேணாலும் அது வந்து பிபிஎஸ்எஸ்பிபி எமுலேட்டரோட சப்போர்ட் இருக்கணும். அதுலேயும் பிஎஸ்பி அப்படிங்கிற அந்த எமுலேட்டரில் சப்போர்ட் இருக்கணும். இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன்.
ஓகே, இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஹெலிகாப்டர் ஸ்டாப் பண்ணுறது அது மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த கேமை. ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ண வேர்ல்டு தான் இது. பார்த்திங்கன்னா டொர்னாடோ கிக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ இதோட வெப்பிங் பவர் வந்து என்னோடய வெப்பிங் பவர் வந்து மேக்ஸில் இருக்குது, வெப் கெப்பாசிட்டி 3ல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு என்னோடய வெப்ஸை நான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்கிறத சொல்கிறத விட நான் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே இருங்க, இதை பறந்து போய் இந்த ஹெலிகாப்டர் நம்ம